முக்கிய செய்திகள். தமிழகத்துக்கு தினமும் 8000 கன அடி காவிரி நீர் திறப்பு. கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதே கடமை. உரிமையும் நீதியும் கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என ராகுல் காந்தி அறிவிப்பு. மக்கள் நலத்திட்டங்களால் முதன்மை பெற்ற தமிழ்நாடு. திராவிட மாடல் அரசு குறித்து ஸ்டாலின் பெருமிதம். பெரும் தொழிலதிபர்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரி சேமிப்பு. நடுத்தர வர்க்கத்தினரை மத்திய அரசு ஏமாற்றுவதாக காங்கிரஸ் கண்டனம். காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கு இன்றிலிருந்து தினமும் 8000 கன அடி காவிரி நீர் திறந்துவிடப்படும் என கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழகத்துக்கு கர்நாடக அரசு தினமும் 1 TMC காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்றும் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பிலிகுண்டுலு சோதனை நிலையத்தில் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்திய திரு சித்தராமையா தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்துவிட வாய்ப்பே இல்லை என்றும் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் முடிவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிடப் போவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் காவிரி நீர் திறப்பு குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் திரு சித்தராமையா ஆலோசனை நடத்தினார். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான திரு TK சிவகுமார், பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதளம், கர்நாடக மாநில விவசாய சங்கம், கன்னட அமைப்பினர், கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதியைச் சேர்ந்த MP, MLA-க்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எனினும் கூட்டத்தின் இறுதியில் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின்படி தமிழகத்துக்கு 1 TMC நீரை திறந்து விடுவதற்கு பதிலாக தினமும் 8000 கன அடி காவிரி நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டதாக செய்தியாளர்களிடம் திரு சித்தராமையா தெரிவித்தார். மழை நிலவரத்திற்கேற்ப இதில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். Taking the present situation into consideration, we can release up to 8,000 cubics of water. If rain comes, we can increase. If the rain does not come, we have to decrease the quantity. And we have to prepare an appeal before the Kaveri Water Management Authority. கபினி அணை நிரம்பியதை அடுத்து அணைக்கு வரும் தண்ணீர் வினாடிக்கு 20,000 கன அடி வீதம் அப்படியே காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. தற்போது காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 21,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் வினாடிக்கு 8000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் என்று திரு சித்தராமையா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு உரிமைகளும் நீதியும் கிடைக்கும் வரை தாம் ஓயப் போவதில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்பது தமக்கு வெறும் பதவி மட்டுமல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர் பல்வேறு தரப்பினரை சந்தித்தது உள்ளிட்ட காட்சி பதிவுகளையும் வெளியிட்டுள்ளார். மக்களவையில் உறுப்பினராக பதவியேற்றது, இம்மாதம் 1ஆம் தேதி அவையில் பேசியது உள்ளிட்ட காட்சிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. மக்கள் பிரச்சனைகளை அறிந்து நாடாளுமன்றத்தில் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் குரல் எழுப்புவதே தமது கடமை என்று அந்த பதிவில் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் தங்களுக்கான உரிமைகளையும் நீதியையும் பெறும் வரை தாம் ஓயப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து உரையாடியது, உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்தது, இந்திய ரயில்வே என்ஜின் ஓட்டுநர்களிடம் பிரச்சினைகளை கேட்டறிந்தது, குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காங்கிரஸ் தொண்டர்களுடன் ஆலோசனை நடத்தியது, மணிப்பூர் சென்று வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தது ஆகிய காட்சிகளையும் திரு ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலன் காக்கும் மகத்தான திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,15,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடியல் பேருந்து பயண திட்டம் மூலம் மகளிர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மாதம் 888 ரூபாய் சேமிக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்று பயன்பெற்றுள்ளனர் என்றும்
மகளிர் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 1,26,637 மகளிருக்கு 1,047 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர் நலனுக்காக மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 5,000 இருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் நலனுக்காக வேளாண் தனி பட்ஜெட் கொண்டு வரப்பட்டதுடன் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையாக 4,366 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் 2,73,000 மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும், அடுத்து இதேபோல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 9.61 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற அணுகுமுறையால் தொழில் வளர்ச்சியில் வரலாறு காணாத ஒரு மாபெரும் புரட்சி நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய மகத்தான திட்டங்களால் இந்தியாவில் தமிழ்நாடு முதன் மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளதை பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும் பாராட்டி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரியை சேமித்து கொடுத்துள்ள மத்திய அரசு நடுத்தர மக்களிடமிருந்து அதிக அளவில் வரி வசூலித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வரும் 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தனிநபர்களிடமிருந்து 3,61,000 கோடி ரூபாயும், கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து 2,65,000 கோடி ரூபாயும் வருமான வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், இதன் மூலம் பெரு நிறுவனங்களை விட நடுத்தர மக்களே அதிக வரி செலுத்துகிறார்கள் என்று தாங்கள் கூறி வந்தது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதாக கூறி கடந்த 2019ஆம் ஆண்டு பெரும் நிறுவனங்களுக்கான வரியை 35 இருந்து 29% மத்தியில் ஆளும் பாஜக அரசு குறைத்தது. ஆனால் அவர்கள் கூறியபடி எதுவும் நடக்கவில்லை, மாறாக தனியார் முதலீடு குறையவே செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தத்தில் பெரு நிறுவன வரி குறைப்பு என்ற பெயரில் பெரும் கோடீஸ்வர தொழிலதிபர்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வரியை மத்திய அரசு சேமித்து கொடுத்துள்ளது. அதே சமயம் நடுத்தர வர்க்கத்தினர் மீது தொடர்ந்து அதிக வரிச்சுமையை சுமத்தி வருவதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகள் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக 1,545 பள்ளிகளைச் சேர்ந்த 1,14,000 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர். இத்திட்டத்துக்கு கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளையில் 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி கூடுதல் பள்ளிகளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் 30,992 அரசு தொடக்கப் பள்ளிகளில் படிக்கும் 18,50,000 குழந்தைகள் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியுடன் பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகிறார்கள். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் காமராஜர் பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் 2,23,536 குழந்தைகள் பயனடைவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வருகையும் கல்வி திறனும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் போது தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீர் வழங்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறுவது முற்றிலும் பொய் என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சங்கம், கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கான உரிய காவிரி தண்ணீர் மறுக்கப்பட்டதாகவும் இது அப்பட்டமான பொய் என்றும் கூறியுள்ளனர். அம்மாநிலத்தில் இருந்த பாஜக முதலமைச்சர்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி உரிய நீரை தராததால் தமிழ்நாட்டின் விவசாயமே பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அண்ணாமலை பேசுறது ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறார். அவரு இன்னும் சொல்ல போனால் இதே அண்ணாமலை கர்நாடகத்தில் IPS அதிகாரியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பேசினார்.
காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடகத்தை ஆதரித்து தான் பேசினார். அதே மாதிரி கர்நாடகத்தை சேர்ந்த அத்தனை பாஜக முதலமைச்சரும் ஜெகதீஷ் ஷெட்டராக இருந்தாலும் சரி, எடியூரப்பா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா அல்லது கடைசியாக அந்த பசவராஜ் பொம்மை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறதா இருந்தாங்க. மழை பெய்கிறப்ப கருப்பு மேகங்கள் சூழ்ந்து வானம் பொத்துக்கிட்டு ஊற்றுறப்ப தான் தண்ணி நமக்கு வரும் உபரி நீர். விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற அந்த விவசாயிகளை கெடுத்து இன்னைக்கு காவிரி டெல்டா பகுதி மிகப்பெரிய ஒரு பாலைவனம் போல மாறுற ஒரு சூழலை இந்த காலத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கர்நாடகத்திலையும் டெல்லியிலையும் ஒன்றியத்தில் இருக்கிறப்பையும் தண்ணியை கரெக்டா கொடுத்ததே இல்ல. தமிழ்நாட்டுக்கு சொட்டு தண்ணீர் கூட தரக்கூடாது என்பதற்காகவே பாஜக ஆட்சியின் போது மேகதாது பகுதியில் அணை கட்ட திட்டமிட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக விவசாயிகள் கூறினர். இந்த விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசும் தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஆடை உற்பத்தி அதிகரிப்பால் திருப்பூரில் வர்த்தகம் 60% வீழ்ச்சியடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் பின்னல் ஆடை தொழிலில் ஏற்றுமதியுடன் உள்நாட்டு தேவைக்கான உற்பத்தியும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உள்நாட்டு தேவைக்காக சீனா மற்றும் வங்கதேசத்தில் இருந்து கொல்கத்தாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பாலிஸ்டர் துணிகள் அங்கிருந்து திருப்பூர் கொண்டுவரப்பட்டு ஆடைகளாக மாற்றிய பின்னர் நாடு முழுவதும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது குஜராத், பஞ்சாப் உட்பட அந்தந்த மாநிலங்களிலேயே ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் திருப்பூரில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் தேங்கி கிடப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். வட மாநிலத்திலே பாத்தீங்கன்னா சூரத், மகாராஷ்டிரா, இப்படி மாதிரி ஒரிசா, இப்படி மாதிரி ஏரியால இந்த உற்பத்தியை அங்கே தொடங்கிட்டாங்க. திருப்பூருக்கு வர வேண்டிய 30,000 கோடி வருஷம் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆர்டர் 60 to 70% இப்போ குறைஞ்சு போச்சுங்க. இது நாளாக உள்நாட்டு சந்தை பாத்தீங்கன்னா நாம திருப்பூர் முழுமையை இழக்கிற மாதிரி ஒரு அபாயம் ஆயிடுது. ஆண்டுக்கு 2,000 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து வந்த காதர்பேட்டையில் சமீப காலமாக 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செய்வதே கடினமாக உள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறினர். பருத்தியை விட பாலிஸ்டரில் தயாரிக்கப்படும் ஆடைகளே உள்நாட்டு உற்பத்தியில் ஆதிக்கம் செலுத்துவதால் உள்நாட்டு தொழிலை பாதுகாக்க இறக்குமதி செய்யப்படும் துணிகளுக்கு மத்திய அரசு வரி விதிப்பதுடன் பருத்திக்கு முன்னுரிமை தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். தென் மாவட்டங்களில் இருந்து ஒரே நேரத்தில் சென்னை திரும்பிய மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையொட்டி சென்னையில் பணிபுரியும் வெளி மாவட்ட மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் சென்றனர். விடுமுறை முடிந்து நேற்று தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை நோக்கி ஒரே நேரத்தில் ஏராளமானோர் படையெடுத்தனர். இதனால் விழுப்புரத்தில் இருந்தே நெரிசல் ஏற்பட தொடங்கிய நிலையில் செங்கல்பட்டு, பெருங்களத்தூர் வரை நெரிசல் மேலும் அதிகரித்தது. வாகனங்கள் உரிய வேகத்தில் செல்ல முடியாமல் சாலையிலேயே ஆமை வேகத்தில் நகரும் சூழல் காணப்பட்டது. சென்னையின் நுழைவு வாயிலான பரனூர் சுங்கச்சாவடியை கடப்பதற்கே பல மணி நேரம் தேவைப்பட்டது. இதனால் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார், பேருந்து என ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. ஜிஎஸ்டி சாலை, செங்கல்பட்டு, வண்டலூர், கூடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், தாம்பரத்திலும் அதிக அளவு நெரிசல் ஏற்பட்டது. பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழா வான வேடிக்கைகளுடன் வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது. பிரான்சில் 1789 ஆண்டு ஜூலை 14 நடைபெற்ற புரட்சியின் போது மன்னராட்சி அகற்றப்பட்டு மக்களாட்சி கொண்டுவரப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் புதுச்சேரியிலும் தேசிய தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த இந்திய மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக மாலையில் கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் எதிரே வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கடற்கரையில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியின் பாண்டி மெரினாவில் புகழ்பெற்ற ஈஃபில் டவர் போன்று அமைக்கப்பட்டிருந்த உணவகமும் மின் விளக்கொளியில் ஜொலித்தது. அந்த கோபுரத்திலிருந்தும் பல வண்ண பட்டாசுகள் வெடித்து சிதறியது காண்போரை கவர்ந்தது. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மழை பெய்தது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர், பந்தலூர், பாடந்துறை, நாடுகாணி, தேவாலா ஆகிய இடங்களில் இடைவிடாது 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது.
சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ள சென்னை வானிலை மையம், கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகத்திற்கு இன்றையிலிருந்து தினமும் 8000 கன அடி காவிரி நீர் திறந்துவிடப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு உரிமைகளும் நீதியும் கிடைக்கும் வரை தாம் ஓயப்போவதில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.